அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது நியூ கிரியேஷன் 21.5 சேனல் இருப்பது வித் சிறப்பான வாழ்க்கை 2026 பிகினிங்ல உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். சந்தோஷங்க. சந்தோஷம் 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 சந்தோஷ் சந்தோஷம் 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 இல்ல சந்தோஷம் சா ஷா சா சா சன் 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 தோஷம் 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 சந்தோஷம் சந்தோஷம். விட்டுரு, வேண்டாம், நோ கமெண்ட்ஸ். இது கமெண்ட்ஸ் வேணாம், சிம்பிளி வேஸ்ட். இது இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது சாரி, மன்னிச்சிருங்க. உங்களை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சந்தோஷம் அது வந்து உங்கள்கிட்ட இந்த வருஷம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இந்த நாளோட இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது. ஃபர்ஸ்ட் வீடியோ தான் நான் இப்போ தான் டேரக்டாக எடுக்கிறேன். மிச்ச வீடியோலாம் ஏற்கனவே எடுத்து வீடியோ தான் போட்டிருப்போம். முதல் வீடியோ நீ நான் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் க்ளோரி கிட்ட கேட்டுக்கிட்டு வந்தேன். போன வருஷம் பார்த்தீங்கன்னா 2025 எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியல. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. ஏன்னா க்ளோரி பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் ஒரு 3 மாதம் படுத்தபடிக்கை ஆகிட்டு அது வந்து நாங்கள் மீண்டும் வந்து எத்தனோ பேர் எங்களுக்காக உதவி செஞ்சுக்காங்க. எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் பல உங்களுக்கு. இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் வரதான் போகுது. சரிங்களா? எப்பவுமே மேலேயே போயிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், அந்த மேலே போகிறோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் போயிடும். எப்பவுமே நீங்கள் காசு நல்லா உங்களுக்கு வந்துட்டே இருந்துன்னு வச்சுங்களேன், அந்த காசுக்கே மரியாதை இல்லாமல் போயிடும். எப்பவுமே இந்த சந்தோஷம் உங்ககிட்ட வந்துட்டே இருந்துச்சுன்னா, சந்தோஷம் இருந்ததுன்னா சந்தோஷத்துக்கு மரியாதை எல்லாம் போயிடும். நீங்கள் ரொம்ப சோகமாக இருந்தீங்கன்னா தான், அதாவது ரொம்ப இது நிம்மதியில், அப்போ உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் பார்த்தீங்களா? அப்போ தான் அந்த சந்தோஷத்தோட அருமை உங்களுக்கு தெரியும். அப்படி சொல்லுவோம், பசியாக தான் சாப்பாடோட அருமை தெரியும். அது போல் சொல்ல வரேன், ஓகேங்களா? அதனால் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் லைஃப். ஏற்றத்தாழ்வு இருக்கும், எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரம் இல்லை, எல்லாம் கடந்து போகும். அது மாதிரி ஆனாலும் இந்த கஷ்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கூட இருப்பார். இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு சின்ன குட்டி கதை ஒன்று சொல்லி இந்த வீடியோ இதோடு முடிக்க போகிறேன். இது ஒன்றும் பெரிய வீடியோ கிடையாது. உங்களுக்கு பெருசாக பார்த்தீங்கன்னா நான் ஏதோ சொல்லி எங்கள் வீட்டில் அப்படி அதெல்லாம் சொல்ல போகிறது இல்லை. சின்னதாக ஒரு சின்ன கதை, ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி ஒன்று சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஒரிஜினல் ஸ்டோரியா? ஒரிஜினல் ஸ்டோரிலாம் கிடையாது, யாரோ எங்கேயோ சொன்னதும் இருக்கு. அதை காத்து வாக்கில் காதில் கேட்போம்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அது மாதிரி நேற்று நான் க்ளோரிட்ட இந்த ஸ்டோரி சொன்னேன். அப்போ நீங்கள் சில பேர் சொல்லுங்கள், ஒருவேளை இது யாருக்குன்னா வந்து டச் ஆகும் அப்படின்னு சொல்லிச்சு. அதனால இந்த ஸ்டோரி சொல்கிறேன். நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, கேட்காத ஸ்டோரியெல்லாம் இருக்காது. அந்த ஸ்டோரி நான் சொல்கிறேன், கேட்டுங்க, ஓகேங்களா? ஒரு சின்ன குழந்தை இருந்தது. சின்ன குழந்தை வந்து கடைக்கு போச்சு. அது கையில் ஒரு 2 ரூபா இருந்தது. 2 ரூபா 3 ரூபா வச்சுருந்தது. கடைக்கு போச்சு. கடைக்கு போயிட்டு அதுக்கு பிடிச்ச எதாவது பொருள் வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தது. அவர் என்ன விஷயம்னு தெரியல, திடீர்னு அந்த கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு இந்த 2 ரூபாய்க்கு வந்து நீங்கள் கொஞ்சம் சாக்லேட் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. அவர் என்ன பார்த்தாரு, ஐயோ அந்த பாப்பா ஆசையாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீயே எடுத்துக்குமா, உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த பாப்பா சொல்லிச்சு, இல்லை நீங்களே எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தார் பக்கத்துல இருந்து. பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா கையை விட்டு எடுத்துருந்ததுன்னா சொல்லுங்க எவ்வளோ கிடச்சிருக்கோம்? உன்னதான் கேட்குறேன். கம்மியாக கிடச்சிருக்கும். அவர் எடுத்து கொடுத்தா நிறைய கிடச்சிருக்கும். இதை வந்து இங்கே பார்த்துருந்தார் பார்த்தீங்களா? அவர் வந்து இந்த பாப்பாட்ட கேட்கும்போது இந்த பாப்பா சொன்ன பதில். ஏன் இந்த கதையை வந்து புட்டான்னு சொல்கிறேன்னா, க்ளோரி இடையில பார்த்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு. அதனால ஸ்லோவாக சொல்ல இந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து உல்ட்டா சொல்லிட்டேன். அந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த பாப்பாவோட கை பார்த்தீங்கன்னா சின்ன கை, அதான் போய் எடுத்துன்னு வச்சிங்களேன் இத்தனோண்டு தான் கிடைக்கும். அந்த கடைக்காரோட கை பெரிய கை, அவர் எடுத்து கொடுத்தாருன்னா நிறைய கிடைக்கும். சின்ன லாஜிக், அந்த குழந்தைக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன லாஜிக். அதுதான், அது மாதிரி தான் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளோட குழந்தைகள், சரிங்களா? அவராக கொடுத்தாருன்னா அவரோட கரம் வந்து பெரிய கரம், நிறைய கொடுப்பார், அள்ளி கொடுப்பார். நீங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா கிள்ளி எடுத்துகிட்டு வர வேண்டியது தான். இதுக்கு நானே ஒரு சாட்சி. நான் கூட போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆசாசியாக ஒரு கேமரா வாங்கினேன். 42,000 ரூபா. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20,000 கட்டிட்டுன்னு வச்சுங்களேன், சரிங்களா? அதுக்கப்புறம் இல்லை கட்ட முடியல, அதை மெயின்டைன் பண்ண முடியல. ஒரு ஆசை தான். ஆசைன்னா எப்படி சொல்கிறது, நம்ம லைஃப்பில் முன்னேறதுக்கு ஏதாவது ஒன்று முயற்சி எடுப்போம்ல, அது மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்தேன். கட்ட முடியல என்னால், சரி விட்டுட்டேன். அது வந்து அது கதை முடிஞ்சு போச்சு, நான் கொடுத்துட்டேன். இதே எனக்கு கடவுள் கொடுத்துருந்தான்னு வச்சுங்களேன், ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பார். அது எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருப்பார். நீ வச்சுக்கோ, உனக்கு இது தேவை, இது வச்சுக்கோன்னு சொல்லி எனக்கு கொடுத்துருப்பார். ஆனால் சித்தம் இல்லை, ஒருவேளை இருக்கலாம், இப்போ உனக்கு தேவை இல்லை, உனக்கு தேவைப்படுமோ நான் உனக்கு அது கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது போல நிறைய அதிசயங்கள் வந்து இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா எனக்கு நடந்திருக்கு. அதில் சிலது நிறைய இருக்குது, அதெல்லாம் வந்து நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு டொனேஷன் வந்து இருக்குது. போன வருஷம் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டொனேஷன் வந்து 30,000 ரூபாய். ஆமாம், கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் டொனேஷன். எனக்கு இல்லை, நமக்கு. சரிங்களா? நீங்க யோசிச்சு பாருங்களா, இந்த சேனல்ல என்னது பெருசா வியூஸ் ஓடுது சொல்லுங்க? 1000 வரதுக்கே பாத்தீங்கன்னா கதற ஓடுது.
1000 ரூபாய் வர மாட்டேங்குது, ஷேர் பண்ணலாம் வர மாட்டேங்குது, பார்த்தாலும் வர மாட்டேங்குது, நீங்களும் லைக் போட மாட்டேங்கிறீங்க, ஐப்பும் போட மாட்டேங்கிறீங்க. சரி, உங்ககிட்ட கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது. நம்ம என்னது பெருசா உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறோம், நம்ம போய் லைக் கேட்கறதுக்குன்னு எனக்கு வெக்கமா இருக்குது. கரெக்ட் தான், நீங்க லைக் போடாம இருக்கிறது நல்லதான். ஏன்னா உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்றதா என்கிட்ட எதுவும் இல்லை. ஏன்னா நீங்க தான் நான். புரியுதுங்களா? நான் செலிபிரிட்டி கிடையாது, நீங்க தான் நான். நீங்க எப்படி உங்க வீட்டுல ஒரு ஒரு கதாபாத்திரமோ அது போல நாங்க ஒரு கதாபாத்திரமோ, அவ்வளவுதான். ஜஸ்ட் என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, வெறும் கை தான். ஆனாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடும், அவ்வளவுதான் சொல்ல. கண்ணாடி ஆகணுங்க. ஏன் கரெக்டாக ஆகுதுட்டேன்? இப்போ கண்ணாடி இல்லாமல் கொஞ்சம் நேரம் பேசுங்க. ஏன் பேசுங்க. சரி, அது ரொம்ப பெருசா இருக்கு. அப்படியா? மூஞ்சியே மறைச்சிச்சுமா. நல்லா இருக்கு. திருட மாதிரி இருக்குமா கண்ணாடி இல்லைன்னா? ரொம்ப அழகாயிட்டீங்க, அப்படியா? காலேஜ் படிக்கிற மாதிரி. எனக்கு தெரியாது. சரி, ஓகே, நான் கம் டு பாயிண்ட். இதுதான் நான் சொல்ல வரேன். இந்த வருஷம் உங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுகிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து சில பேர் சொல்லுவாங்க ராசி பலன்ல இந்த வாட்டி பாத்தீங்கன்னா இந்த ராசிக்கான இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். நான் சொல்றேன், நம்பிக்கை இருந்தால் அது நம்புங்க, நம்பிக்கை இல்லைன்னா தயவு செய்து நம்புறவங்களை கிண்டல் பண்ணாதீங்க. நான் அதான் சொல்லுவேன். ஏன் நம்புறவங்களை கிண்டல் பண்ணாங்க சொல்லுங்க. அதே நேரம் தான் நம்மளும் சொல்லுவோம் நம்மளுக்கு ஃபுல்லாக நல்லது நடக்கணும், நல்லதே நடக்காது. அந்த மாதம் தான் பார்த்தீங்கன்னா ஒன்று கெட்டது நடக்கும். இந்த மாதம் நினைப்போம், ஐயோ இந்த மாதத்தை எப்படிதான் இப்போ இந்த மாதத்துல நடத்த போகிறோமோ அப்படின்னு நினைப்போம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஓஹோன்னு போவோம் நம்ம. அதனால எதுவுமே நம்ம கையில் இல்லை, ஆண்டவர் கையில் தான் இருக்குது. ஆண்டவர் எது கொடுத்தாலும் ஏற்றுங்க, யோபு போல ஏற்றுங்க, சரிங்களா? அவர்கிட்ட நல்லது மட்டுமே வாங்கக்கூடாது, அவர்கிட்ட கெட்டதும் நீங்கள் வாங்கிக்கணும். அதனால யோபு போல இருங்க, ரெட்டிப்பான நன்மை வந்து உங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் இருக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மை தருவார். சந்தோஷமா இருங்க, பாசிட்டிவா இருங்க. நானும் பாசிட்டிவா இருக்கிறேன். இயேசுவோடு இருங்க. ஆமா, ஆண்டோட இருங்க. எல்லாருமே ஒரு ஒரு லட்சியம் வச்சிருப்பீங்க, அதை நோக்கி போயிட்டே இருங்க, சரிங்களா? நீங்க கையை விட்டு எடுக்காதீங்க, அவங்க எடுத்து கொடுக்குற வரைக்கும் தயவு செய்து வாயை முட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். எனக்கும் சொல்லிக்கிறேன். போறீங்க வேலைக்கு போனது கூட காரணம் அதுதான். நாம போயிட்டு அப்படி இப்படி அதில் வேணாம். அந்த அந்த அதோட 2025 குழி தோண்டி பசிட்டு நான் அது நம்ம ஒரு வேலைக்கு போவோம், ஆண்டவரை நம்ம உயர்த்துற வரைக்கும் வாயை மூட்டு இருப்போம், அவரோட பலத்த கைக்குள் அடங்கி இருப்போம். ஓகேவா? அவர் எடுத்து கொடுக்கும்போது வாங்கிக்கலாம். ஓகேவா? ரொம்ப பேசுறது திருப்பி பேசுற இருக்குது. இந்த வீடியோ இதில் முடிச்சு உங்களுக்கு என்ன லட்சியம்? அதெல்லாம் இப்ப சொல்ற மாதிரி இல்ல, நான் செஞ்சா சொல்றேன். சொல்லி ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. எனக்கு வருஷம் ஒரே லட்சியம், நல்லா உடம்ப பார்த்துக்கணும், கடன் அடைக்கணும். இந்த 2 லட்சியத்துல ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. நீ சொல்லிட்டே தான் நடக்காது, எப்படி நடக்கும்? சரிங்களா? க்ளோரி நான் பேச விடுற மாதிரி இல்ல இந்த வீடியோல. நான் தான் பேசணும்னு வந்தேன். க்ளோரி பேசுறதா நான் எழுந்து போயிடுறேன். நேயர்கள் ரிக்வெஸ்ட், ஒரே ஒரு பாட்டு பாடுங்கம்மா. நேயர் ரிக்வெஸ்ட்லாம் கிடையாது, உங்களோட ரிக்வெஸ்ட். ப்ளீஸ் எனக்காக அம்மா நியூ இயர் gift கொடுங்க. பாப்பமா எனக்கு நியூ இயர் பாட மாட்டேன். பாட்டு அவர வீடியோ வந்து பாதியிலே கட் ஆயிடும். ப்ளீஸ் நான் பாட ஒரே ஒரு பாட்டுமா ப்ளீஸ். ஐயோ தயவுசெய்து நான் எதுமே இருங்க. குரல் நல்லா இருக்குன்னு பாட்டு பாட சொன்னேன். சாம் ஓடியே போயிட்டாரு, இப்போ வெறும் சேர் தான் இருக்கு. ஓகே, பாய் பாய். பாட்டு பாடும். பாய் 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 சொல்லுங்க. பாய்.